வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி சொன்னேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணணுங்கிறது நம்ம நோக்கம் கிடையாது. நம்ம மேல தப்பு சட்டப்படி தவறு இல்லை. இது சுதந்திரமான நாடு. நம்ம ஒரு படம் எடுத்தோம்னா அதை ரிலீஸ் பண்றதுக்கு நமக்கு உரிமை இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்கு தான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருந்தாரு. சுப்ரீம் கோர்ட்ல இன்னைக்கு செமையான தீர்ப்பு வந்திருக்கு. அதுல நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, நடிகர் கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறுவது உயர் நீதிமன்றத்தின் வேலை அல்ல. உயர் நீதிமன்றம் எப்படி கூறலாம்? கர்நாடக உயர் நீதிமன்றத்துக்கு உச்ச நீதிமன்றம் காட்டமான கேள்வி, சரியான கேள்வி. கட்ட பஞ்சாயத்து பண்றது உங்க வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அருமையான விஷயம் சொல்லியிருக்காங்க. cannot allow mobs to take over state, must ensure film release. அதாவது இந்த வெறி பிடித்த கூட்டம் சட்டம் ஒழுங்கை கையில் எடுக்கிறதுக்கு அனுமதிக்க முடியாது. படம் வெளியீட்டை உறுதி செய்யுங்க. என்ஷூர் ஃபிலிம் ரிலீஸ். சுப்ரீம் கோர்ட் கர்நாடகா கவர்மெண்ட் ஆன் தக்லைஃப் பேன். இது இந்த பேனே தவறுன்ட்டாங்க. அதாவது ரூல் ஆஃப் த லா டிமாண்ட்ஸ் that any film which has CBSE certificate, CBSE certificate அப்படின்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன், அந்த சர்டிஃபிகேட் நம்ம வாங்கினதுக்கு அப்புறம் அதை படத்தை ரிலீஸ் பண்ணணும். மஸ்ட் பி ரிலீஸ்டு அண்ட் தட் ஸ்டேட் ஹேஸ் டு என்ஷூர் இட்ஸ் ஸ்கிரீனிங் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. த கோர்ட் செட் இதுதான் சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த கர்நாடக அரசு இந்த படம் சுமூகமாக வெளிவருவதற்கு எல்லா உதவிகளையும் செய்ய வேண்டும். ஒரு படம் சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கிட்டா அது ரிலீஸ் ஆகணும். கண்ட ஒரு வெறி பிடித்த கூட்டம் அவங்கெல்லாம் ஒரு மாநிலத்தோட சட்டம் ஒழுங்கை கையில் எடுத்துக்கிட்டு அவங்க முடிவு பண்ண முடியாது. இது லேண்ட் ஆஃப் லா அப்படிங்கிறத ரொம்ப அழகா ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க. இது உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு கிடைத்த வெற்றி. அதாவது அந்த படம் ஓடுது ஓடலை லாபம் நட்டங்கிறது இல்லை, நம்ம பக்கம் நியாயம் இருக்கு. நாங்கள் கரெக்டாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஒரு வெறி பிடித்த கூட்டம் சொல்றது வேற, அவங்க எங்க மொழி தான் பெருசு அப்படின்னு அவங்க சொல்றது வேற. பட் அதை ஒரு கோர்ட் நீ மன்னிப்பு கேட்டாதான் நான் கேஸே எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்றது ஒரு கட்ட பஞ்சாயத்து அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதை சுப்ரீம் கோர்ட்டும் சரியா பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஈவன் இதுக்கப்புறமா அவங்க ரிலீஸ் பண்ண விடுவாங்களாங்கிறது டவுட் தான். கலாட்டா பண்ணுவாங்க. ஒரு படத்தோட ரிசல்ட் வந்துருச்சு, இப்போ படம் சரியில்லைங்கிற ரிசல்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஏதாவது 2 தியேட்டரில் கல்ல விட்டு எரிஞ்சாங்கன்னா ஸோ அங்கே சட்டம் ஒழுங்கு கெட்டு போகும், மக்கள் வர பயப்படுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த படம் வந்தாலும் கூட்டம் வராதுங்கிறதெல்லாம் வேற விஷயம். பட் நம்ம பக்கம் நியாயம் இருக்குன்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம்ல. இதே மாதிரி தான் விஸ்வரூபத்தில் நியாயம் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணோம். அவங்க 2 தியேட்டரில் இந்த அதுக்கு பேர் என்ன, பெட்ரோல் குண்டை வீசி விட்டுட்டு ராமநாதபுரத்தில் ஒரு தியேட்டரில் பண்ணிட்டு 144 போட்டாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக. படத்தை ரிலீஸ் பண்ண விடல. அதுக்கப்புறம் தான் இங்கேருந்து பெங்களூரில் போய் படத்தை பார்த்தோம். இப்போ பெங்களூரில் ரிலீஸ் பண்ண விடலை. பார்ப்போம் இதுக்கப்புறமும் கர்நாடக அரசு இது மாதிரி பண்ணாங்கன்னா நம்ம சொல்ல வேண்டாம். அது எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டுமே. ஏன் நம்ம நெகட்டிவாக திங்க் பண்ணணும்?